ஹாய் ஃபோக்ஸ். இன்றைக்கி நம்ம சிந்தனை எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிச்சுவேஷன் அனாலிசிஸ். நம்ம எப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடி எது சூட் ஆகுதுன்னு பார்த்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தவாறு நம்ம அனலைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம பாடியோட ஃபிட்னஸ் பெட்டராகுதுன்றதை பார்த்து அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட மைண்டுக்கு சிச்சுவேஷன் அனலைசிஸ் கொடுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறோன்றது தான் இந்த சிச்சுவேஷன் அனாலிசிஸு. எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை அவங்களுக்குள்ளே ஒரு கிளாஸில் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ 2 குழந்தைகள் சண்டை போட்டுட்டு அந்த பையன் வந்து அது முடிஞ்சிருது, அந்த ஒரு சிச்சுவேஷன் முடிஞ்ச பிறகு அந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி இன்றைக்கி கிளாஸில் அவன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மதர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த மதரான பாயிண்ட்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஒன்று, அவங்க வந்து அந்த பையன் என்னை எப்படி அடிக்கலாம் போச்சுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர்ஸ்கிட்ட சண்டை போட்டு அவங்க அந்த சுச்சுவேஷனை அக்ரெசிவாக கொண்டு போகலாம். 2வது சுச்சுவேஷன், அவங்க அவன்கிட்ட வந்து திரும்பி ஸ்கூலுக்கு வந்து சண்டை போடாமல் அவன்கிட்டே நீ எப்படி அவனை சும்மா விட்ட, திரும்பி அடித்து அவனை தும்சம் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம். 3வது சுச்சுவேஷன், இல்லைப்பா இதெல்லாம் சின்ன வயசில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், பட் அதை காழ்ப்புணர்ச்சியோடு எடுத்துகிட்டு போகாமல் மனதை ஒன்று ஃப்ரீயாக வைக்கி வச்சுட்டு அதில் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். 4வது சுச்சுவேஷன், எதுவாக இருந்தாலும் சரி நீ ஏன் எதுவும் முடிவு பண்ணாத, உனக்கு தெரிய கைடன்ஸ்க்கு என்னால் கொடுக்க முடியல, பட் நீ உன் டீச்சர்கிட்ட போய் சொன்னியாப்பா அப்படின்னு கேட்டு டீச்சர்கிட்ட சொல்ல வைக்கிறது ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஒரே சுச்சுவேஷன், அவன் அடிச்சிட்டான்னு வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரே சுச்சுவேஷனுக்கு மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் நமக்கு ஃபில் பண்ண முடியும். இதில் எது ப்ரிஃபர்ட் சாய்ஸ் அப்படின்றது அவங்கவுங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளணும். இந்த ப்ரிஃபர்ட் சாய்ஸ் கண்டிப்பாக நமக்கு 3rd and 4th தான் நிறைய பேருக்கு நமக்கு யோசிக்க தோணும். ஆனால் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம we have to analyze ourselves. இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பழக ஆரம்பித்தோம்னா லாட் ஆஃப் டைம் நம்மளுடைய சுச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணுறோன்ற இது நிறைய மாறும். ப்ரிஃபர்டு மெத்தடை நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.